எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குரூப் 4 புது கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய மாணவர்கள் கலந்துட்டாங்க. இப்போ வந்து அதில் வந்து முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டூடெண்ட் முத்துராஜ் தான். முத்துராஜ் வந்து நம்ம நம்ம டிஎம்சி பகுதியை சேர்ந்தவர் தான். அவங்க வந்து அவங்க அம்மா துப்புரவு பணியாளர். ரொம்ப ஒரு ஏழ்மை, அவங்க வீட பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவ்வளோ மாதிரி ஏழ்மை குடும்பத்தில் இருக்காங்க. படிப்பு படிக்க முடியாமல் +2ல் படிக்க கண்டினியூ பண்ண முடியாமல் ட்ராப் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டார். அப்போ அந்த மாணவரை நம்முடைய நம்முடைய நண்பர் சசிதரன் அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காரு. அவர் அதுபோக நம்ம குருநாதன் மற்றவங்களோட சப்போர்ட்டில் இவர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. இவங்களுடைய சப்போர்ட்டில் அவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து கலந்துக்கிட்டாரு, படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து அடுத்த குரூப் 4 அதே மாதிரி 2026 வரும்னு எதிர்பார்க்கும். 2026 வர்றது தான் இப்போவே ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து கட்டாயமாக இவர் வந்து கிளியர் பண்ணிடுவார். பண்ணி ஒரு ஏன்னா இவர் வேலைக்கு போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்காரு. இவர் கீழே 2 பையங்க இருக்காங்க, தம்பி இருக்காங்க. அம்மா வந்து துப்புரவு பணியாளர் இருக்காங்க. அப்பா கிடையாது. குடும்பத்தை இவர் தான் ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இவரை நம்ம வந்து தத்தெடுத்துருக்கோம். இவருக்குள்ள செலவுகள் எதுவுமே வந்து குடும்ப செலவுகளுக்கு வேண்டியதில்லை, நம்ம பார்த்து விடுவோம். இவரை வந்து பாஸ் பண்ண வைக்காண்டி நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எதுக்காண்டி வீடியோ போடுறோன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கும் அவர் மேலே இன்னும் அதிகப்படியான அக்கறை வரும். அவருக்கும் இதை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறை வரும். அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பாண்ட் அதுக்காண்டி செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து நான் மட்டும் நடத்தியா போதாது, இவர் மாணவரும் கட்டாயமாக வந்து பாஸ் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கிறாரு. இதை பற்றி நம்முடைய தம்பி குருநாதன் அவர்களும் இப்போ 2 நிமிஷம் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா தான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதனால அவருக்கு நம்ம தம்பி தான் அவர் உடன் பிறந்த மாதிரி. அவனுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ, பக்கத்துல உட்கார வச்சு எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் அவனை பெரிய ஆளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத என்னோட எண்ணம். சார் வந்து பொருளாதார ரீதியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, என்னால என்ன முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி, அதை சிறப்பா தம்பிக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய நோக்கமும். அவனை உடன் பிறந்தவா நினைச்சு சார் பண்ணல நானும் உடன் இருந்து பண்ணணும் அப்படின்றத என்னோட நோக்கமா இருக்கு. கண்டிப்பா வந்து சார் சொல்ற மாதிரி வர்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல 2025 வந்தாலும் சரி, 26 வந்தாலும் சரி, வர்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல குரூப் 4ல பாஸ் பண்ண வைக்கணும். அதே எங்களோட எய்ம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க பார்த்தோன்னா இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த ஊர்ல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஊர் வழி நடத்தி போவோம். அதனால நம்ம யார் கூட சேர்றோமோ அதே மாதிரிதான் ஊரும் இருக்கும். அப்படின்றதுனால இந்த இடத்துல அவர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு துப்புரவு பணியாளர் வேலைக்கு போனாலும் கண்டிப்பா அவர் துப்புரவு பணியாளரோட பையன் வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டே இருக்கு. கலெக்டர் பையன் கலெக்டர் ஆகிறதுலாம் அந்த காலத்துல பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வேலைக்கு போனா அந்த தலைமுறையே அவருக்கு மாறிடும். ஏன்னா அவர் தம்பியை படிக்க வைப்பாரு. ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சில வேற கீழே தலைவரோ சில மேல தைக்கணும். அவர் வந்து சாரு கை கொடுக்கல, நம்மளும் கை கொடுத்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றத நம்மளுடைய எண்ணமா இருக்கு. நன்றி. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் டாக்டர் எம் சசிதரன். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ கிங்ஸ் அகாடமி பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோஷியல் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் போக எஜுகேஷனல் அப்லிப்மெண்ட் அப்படிங்கிறது நான் அதிகமாகவே நான் பார்க்குறேன். ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப், அதுவும் பர்டிகுலராக ஒரு புவர் ஸ்டூடெண்டோட லைஃப் மாறணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான். நிறைய பேரோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் மாறுது அப்படின்னா அதில் எஜுகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதனால கிங்ஸ் அகாடமி இதை சிறப்பாகவே செஞ்சுட்டு வராங்கன்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம கிங்ஸ் அகாடமியோட சேர்மன் சாருக்கு வந்து நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணுறது, அவங்கள வழி நடத்துறது அப்படின்னு பார்க்கும்போது டீச்சர்ஸ் அடுத்தபடியாக இருந்து தே பிளே a மேஜர் ரோல். ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருக்க கோச் பண்ணுற சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பசங்க என்னதான் வந்து எல்லாருமே ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் தான் செல்ஃப் அவேராக இருக்கணும். அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம செல்ஃப் அவேராக இருந்து நம்ம படித்தாதான் நம்ம இந்த நிலைமையிலேருந்து மாற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வர்ற பசங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வெற்றியாளராக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபர்ஸ்ட் முயற்சியில் வெற்றி எடுத்து அடுத்தடுத்த முயற்சியிலையும் வெற்றி அடையணுங்கிறத நான் இந்த இடத்துல விரும்பி கேட்டுக்கிறேன். பசங்களை இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தவும் செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துராஜ். எனக்கு இந்த பக்கத்து கிங்ஸ் அகாடமிக்கு பின்னாடி உள்ள தெருவில் தான் நான் இருக்கேன். என் மேல நிறைய பேர் இங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் நல்லா படிப்பேன். எல்லார் நம்பிக்கையும் காப்பாத்துற மாதிரி படிப்பேன். 2026 குரூப் 4 எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுவேன். போஸ்டிங் ஆகுவேன்.